ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. காணாபத்யம் விநாயகரையும் கௌமாரம் முருகனையும் சைவம் சிவனையும் சாக்தம் சக்தியையும் வைணவம் பெருமாளையும் சௌமாரம் சூரியனையும் வழிபடுகின்றன. எந்த தெய்வத்திடம் உனது மனது லயிக்கிறதோ அந்த தெய்வத்தை நீ தாராளமாக வணங்கிக்கொள் என்று தங்களது போதனை மொழியாக தங்களது அடியவர்களுக்கு தொடர்ந்து சொல்லி வருகிறீர்கள். தான் விரும்பும் தெய்வத்தை வணங்குவதற்கு சுதந்திரம் பெற்ற இந்த பிரிவினர் மற்ற தெய்வங்களை ஒரு நாளும் வணங்கவே மாட்டோம் என்று பிடிவாதம் பிடிப்பது எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையுடைய தங்களுக்கு ஏற்புடையது தானா? ஏற்புடையது அல்ல. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையானம் கொட்டாமோ. இதுதான் ஆன்மீகம். கடவுளுக்கு ஒரு பேரும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த வடிவமும் இல்லை. நாம் தான் அவனுக்கு விதவிதமான வடிவங்களை சமைத்து நாம் அவனை வழிபடுகிறோம்னு அர்த்தம். நீங்களே இருக்கீங்க, உங்கள் அம்மாவனுடைய கர்ப்பத்திலேருந்து வந்தபோது குழந்தையாக இருப்பீங்க, வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிற போது ஒரு மாதிரி இருப்பீங்க, காலேஜுக்கு போகிற மாதிரி நினைப்பீங்க, கல்யாண குரூப் ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருப்பீங்க, ஆஃபீஸ்க்கு இல்லை பார்ட்டிஸ்க்கு போகிற போது கோட்டு சூட்டு டையெல்லாம் போட்டுன்னு இருப்பீங்க. ஒரே ஆள் தான் இத்தனை விதமான கெட்டப்பில் காட்சி தருகிறது. அந்த மாதிரி தான் கடவுளர்கள் கூட ஒரே எனர்ஜி விதவிதமாக காட்சி தருது. இது மைக்கில் இருக்கிறதும் எலக்ட்ரிசிட்டி தான். அந்த லைட்டு, ஃபேனு, ஏசி, ஈவன் ஹீட்ரு எல்லாமே எலக்ட்ரிசிட்டி தான். அதனால் இந்த ரூப பேதங்கள் என்பவை மனிதர்களுடைய அஜ்ஞானத்தினால் வர்றது. அதனால் நான் இதெல்லாம் ஆதரிக்கிறதே இல்லை. நான் மதங்களே ஆதரிக்கிறது இல்லை. எல்லா மதமும் நல்லது தான். முகமது நபிகிட்ட என்ன தப்பு இருக்குது, இயேசுக்கிட்ட என்ன தப்பு இருக்குது, மாவீரர் புத்தர்கிட்ட என்ன தப்பு இருக்குது, ஒன்றும் கிடையாது. கும்பிடு வர்றவங்க சும்மா இவனுங்க அச்சின்னு சாவறதுக்காக தெய்வம் பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடருங்கிற மாதிரி அச்சின்னு தவிர கடவுளுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால் ஒரே ஒரு தெய்வம் இருக்குது. அந்த ஒரு தெய்வத்தை ஒழுங்காக கும்பிட்டுன்னு தான் போகணும். இப்போ எதுக்காக இவங்களுக்கு இந்த மாதிரி போகுது? இப்போ பாயசம்னா எல்லாம் பாயசம்தான். அதில் சர்க்கரை இருக்கும், பால் இருக்கும், முந்திரி பருப்பு, திராட்சை, பச்சை கற்பூரெல்லாம் இருக்கும். ஆனால் அதில் அரிசி போட்டாக்கா அரிசி பாயசம், சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம், ரவை பாயசம், இல்லையா? எவ்வளோ வந்துடுது. பாயசம்னா பாயசம்தான். அப்போ ஒரு பாட்டு இருக்குது, ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரா அப்படின்னு 2 வரி. ராமநாம பாயசக்கே கிருஷ்ண நாம சக்கரே விட்டல நாம துப்பவ கಳಸಿ ಬಾಯಿಯ ಪರಸಿರೋ ராமநாம பாயசக்கே. உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார். ஆனாலும் உங்கள் நாத்தனார், மாமனார், மாமியார் இவங்கெல்லாம் இருக்கிறது உண்மை தானே? அந்த மாதிரி உனக்கு பிடிச்ச ஃபார்ம் ஆஃப் காடை நீ ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ வச்சுக்கோ. மற்றவங்களே வெறுக்க தேவையில்லை. அவங்களெல்லாம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொந்தக்காரங்களாம் நினச்சிக்கிட்டு அவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இரு. இது ஒரு வழி. அப்போ பேராயிரம் பரவி வானோரும் ஏற்றும் பெம்மான். தேவர்களே 1000 பேர் சொல்லி கும்பிட்றாங்களாம். அவனுக்கு பேர் இல்லை, ஊர் இல்லை, எதுவும் இல்லை. ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் விட்டார் யாரா எல்லார். இதுதான் ஆன்மீகம். அதனால் மக்களுடைய அஜ்ஞானத்தில் வர்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான வழிபாட்டில் நம்ம மனசு போகும். யாருக்காவது சந்திரன் நல்லா இருந்தால் சிவ பூஜை பண்ணுவாங்க. மங்களன் செவ்வாய் நல்லா இருந்தால் ஆஞ்சநேயர், முருகன் இந்த மாதிரி கடவுளை கும்பிடுவாங்க. புதன் நல்லா இருந்தால் நாராயணனை கும்பிடுவாங்க. குரு நல்லா இருந்தால் சாய்பாபா, ராகவேந்திரர், பெருமாள் இந்த மாதிரி சாமியங்களை கும்பிடுவாங்க. சுக்கிரன் நல்லா இருந்தால் அம்பாளை கும்பிடுவாங்க. சனி நல்லா இருந்தால் திருப்பியும் வெங்கடாஜலபதி, ஆஞ்சநேயர் இந்த மாதிரி சாமியங்களை கும்பிடுவாங்க. சூரியன் நல்லா இருந்தால் சூரியனை டைரெக்டாக கும்பிடணுன்னு அக்பர் பாஷா தீன் இலாஹின்னு ஒரு மதத்தை கண்டுபிடிச்சான் இல்லை, அவன் நேரடியாக மொட்டை மாடியில் போய் சூரியனை தான் கும்பிட்டுன்னு உட்காந்துருந்தான். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான தெய்வீக வடிவங்கள் கிட்ட உங்கள் மனசு போகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கலாம். அதனால் கும்பிடாமல் இருக்கிறத விட கும்பிடுறது ரொம்ப நல்ல விஷயம். நீ கும்பிட்டுக்கோ, ஆனால் அடிச்சுக்காத. யூ நீட் நாட் ஃபைட் இன் த நேம் ஆஃப் ரிலிஜன். கடவுள் எவ்வளோ பெரிய ஆள்,
அவருக்கு நீ என்ன வக்கீல் வேலை செஞ்சு வாய்தா வாங்குறது? உன் வேலையை நீ பாரு, அவர் வேலையை அவர் பார்த்துக்குவார். God doesn't want you to play the role of an advocate. ராமர் இருந்தார். அவர் ராமேஸ்வரத்தில் எதுக்காக சிவனை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணார்? ராவணன் என்ற ஒரு பிராமணன், ராவண பிரம்மம், அவனை கொலை பண்ண பாவம் பிரம்மாத்தி தோஷம்னு பேர். அதுக்காக அவர் பூஜை பண்ணார். கிருஷ்ணருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அதனால் அவர் சிவ பூஜை பண்ணி ஒரே ஒரு குழந்தை அவருக்கு பிரதீக்ஷன் என்ற பேரில் பிறந்தது. எந்த ஒரு சாமியாக இருந்தாலையும் கூட அவங்களும் பூஜை தான் பண்ணுறாங்க. பிரச்சனைகளில் ஒரு சாமியாக இருக்கார், அவரும் முருகனை பூஜை பண்ணுறாரு. இப்படி விதவிதமான வடிவங்கள் இருக்கின்றன. அவங்கவுங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி என்ன கிரகம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு மோர் தேன் ஒன் கிரகம் நல்லா இருக்கும், அதனால் அவங்க 2-3 சாமி கும்பிடுவாங்க. ஒரே ஜாதகத்தில் 3-4 விசேஷமான பிளானட்ஸ் இருந்தால் அவங்க நிறைய தெய்வங்களை கும்பிடுவாங்க. அதனால் அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். எதை கும்பிட்டாலையும் அதில் ஒன்றும் தப்பில்லை. அவரவர் விதி வழி அடைய நின்றானேங்கிறார். அவனவனுக்கு ஒரு ஜாதகம், ஒரு விசேஷம் இருக்குது, அப்படி போய் சாமியை கும்பிடுவோம். அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றானேங்கிறார். ஒவ்வொருத்தனுடைய அறிவு அவனை ஒரு ரூட்டில் கொண்டு போகும், அந்த ரூட்டில் அவன் போவான். இப்போ நம்ம கேளம்பாக்கத்தில் இருக்கோம். கேளம்பாக்கத்துக்கு வர்றதுக்கு ஓஎம்ஆர் இருக்குது, ஈசிஆர் இருக்குது, வண்டலூர் ரோடு இருக்குது, மகாபலிபுரத்துலேருந்து வர முடியும், இந்த பக்கம் இருந்து வர முடியும். ஒரு 10 ரூட் இருக்குது. இப்படி தூந்து அப்படி தூந்து. உன்னுடைய டெஸ்டினேஷன் என்ன? கேளம்பாக்கம் ராமராஜ்யத்துக்கு வர்றது. நீ எந்த ரூட்டில் வர்றன்றது, நீ எந்த இடத்துல உன் வீடு இருக்குது, இல்லை நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னே எந்த டெஸ்டினேஷனில் இருக்க, எதுக்கிட்டன்ற மாதிரி நீ வருவ. அதனால் இது ரைட்டு இது ராங்குன்னு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஒரு கடவுள், அதை எப்படி வேணால் கும்பிடலாம், இப்படி தான் கும்பிடணுன்னு கூட ரூல் கிடையாது. கும்பிடணும். ஆனால் ஏன்னா ஒரு கும்பிட்டு உயிலேன் நான்ங்கிற ஒரு வார்த்தை ராமாயணத்தில் வரும். நான் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன், உருப்பிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை விடவும் கூட நான் கும்பிட்டு உயிகுவேன்னு சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்று கூட இருக்குது. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விருப்பிலர் ஆயினார்னு சேர்க்கலார். எனக்கு கடவுள் பிடிக்கும், அதனால் அவனை கும்பிட்றேன். அவங்ககிட்ட எனக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை, எனக்கு மோட்சம் கூட தேவையில்லை கடவுள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஹையஸ்ட்டு லெவல் என்பது. ஒவ்வொன்றும் அவரவருடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி கடவுளை கும்பிட்றாங்க. இது சீரியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். உங்கள் ஜாதகத்தில் எது இருக்குதோ அது மாதிரி தான் நீ கும்பிட போகிற. யாரோ சொல்கிறதுனால நீ என்ன மாற்றிக்க போறியான்னு? யூ ஆல்ரெடி ஆர் டெஸ்டைன்ட் டு ட்ராவல் இன் எ பர்டிகுலர் ரூட். கையில் ஒட்டிய பிரம்ம கபாலத்தோடு ஈசன் பிக்ஷாடனராக வந்து திருவோடு ஏந்தி வீடு வீடாக பிச்சை எடுத்தது பரமசிவனின் வினை பயன் என்று சொல்லும்போது, மலையை சுற்றியோ அல்லது மரத்தை சுற்றியோ அல்லது மனிதர்களை சுற்றியோ தனது கர்ம வினை பலன் முழுவதையும் போக்கிக் கொள்ள முடியும் என்று இக்கால மனிதர்கள் நம்புவது எந்த வகையில் சரி? அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை எனும்போது இறைவன் மீது பழியை தூக்கி போடுவது ஒரு தெய்வ குற்றம் ஆகாதா? இந்த மனித வாழ்க்கை என்பது ஒரு சிறை தண்டனை. நீங்கள் ஏதோ தப்பு பண்ணீங்க, உங்களை ஏதோ ஒரு ஜெயிலில் கொண்டு போய் ஒரு 10 வருஷம் தண்டனைக்கு போட்டுறாங்க. ஆனால் அந்த ஜெயிலில் உனக்கு நன்னடத்தின்னு ஒன்று இருக்குது. நீ யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு போனவனுக்கு ஒரு 4-5 வருஷம் கம்மி போடுவாங்க. அதுக்கு ரிவிஷன்னு பேர். அதனால் இந்த உலக வாழ்க்கையில் நீ 60 வயசு 70 வயசு வரைக்கும் ஜெயில் தண்டனை அனுபவித்து வந்திருக்கிற. இதில் நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லையா? நல்லதை பார்க்குறது, நல்லதை கேட்குறது, நல்லதை பேசுகிறது, நல்லது செய்கிறது. இந்த மாதிரி இருந்தியானாக்கா உன்னுடைய கர்மா குறைக்கப்படும். இந்த வாழ்க்கை என்பது தண்டனை தான். இந்த வாழ்க்கை என்ற தண்டனையில் நீ யூ வில் கெட் கன்செஷன்ஸ். அப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பட வேண்டிய கஷ்டத்தை ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் கழிச்சு முடிச்சிடுவேன். ஆனால் இல்லாமல் போகாது. பரிசுத்து மகாராஜா பாம்பு கட்சி சாகணுன்றது அவன் தலைவிதி. ஏன்னா ஒரு சாமியார்கிட்ட போய் தண்ணி கேட்குறான் காட்டில். அவர் ஜடநிஷ்டையில் இருக்கார். அதனால் ஒரு பாம்பை தூக்கி அவர் கழுத்தில் போட்டு வந்துடுறான். அப்போ அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் வர்றான். எங்கள் அப்பா கழுத்தில் யார் பாம்பு போட்டானோ அது பாம்பு கட்சி சாகணும் அப்படின்ட்டான். இப்போ அந்த தட்சக பாம்பு
இந்திரனுடைய சிம்மாசனத்தை கட்டிக்கினாலேயும் முடியல. அதுக்கப்புறம் வர்ற சீனு, முதல் சீன் என்னென்னா, அந்த இதில் வந்து பாம்பு கட்சி தான் இவன் சாகணும். இவன் கண்ணாடி மாளிகை கட்டின்னு கடவுள் நடுவில் இருந்தாலையும் பாம்பு கடிச்சு சாகணும். இப்போ இந்த மாதிரி ஒரு தூண்டில் இருந்து ஏதோ ஒன்று வந்து கடிச்சு செத்து போடுறான். அதுக்கப்புறம் அவன் பிள்ளை வரான், ஜனமேஜயன், பரிசுத்தோட மகன். அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்பும் சாகணும்னு சொல்லி நெருப்பு வளர்த்து அதில் எல்லா பாம்பும் டகடகான்னு வந்து உழுது. இப்போ இவனை கடிக்க வேண்டிய அந்த பாம்பு இந்திர சிம்மாசனத்தை கட்டிக்குது. ஏன்னா நெருப்புனுடைய ஆகவர்ஷத்தில் குதிக்கணும். அதுவும் இந்திரன் பார்க்குறான், நம்ம சிம்மாசனமே ஆபத்தில் இருக்குதுன்னு அவன் குச்சிடுறான். இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கு. அப்போது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் இருக்கும். ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஃபார் எவரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட். அதனால் அவனுக்கு உடம்பு பூரா சோரியாசிஸ் வந்து இந்த ஸ்கின்னே இருக்காது. உடம்புக்குள்ளே இருக்கிற எலும்பு சதெல்லாம் தெரியும். காற்று படத்தாகவே எரியும் அவனுக்கு. இப்போ அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த உத்தவர் சொல்கிறார், உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த கிருஷ்ணர் இன்னைக்கு குருவாயூரில் இருக்கார், நீ அந்த இடத்துக்கு போ, அவர் தான் உனக்கு நல்லது பண்ணுவார். ஸோ அவன் வந்து குருவாயூரில் இருந்து 48 நாள், அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த சோரியாசிஸ் போச்சுங்கிறது நம்ம புராணத்தில் இருக்கிற விஷயங்கள். அதனால் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் கர்மா உண்டு. கிருஷ்ணருக்கு காந்தாரி சாபம் கொடுக்குறான், உன்னாலே என் 100 பசங்க போனாங்கடா கிருஷ்ணா, அதனால் உன் வம்சம் கூட அழிஞ்சு போகணுன்ட்டு. கிருஷ்ணர் சொல்கிறாரு, அம்மா என்ன இருந்தாலும் உன் கணவனுக்காக கண்ணை கட்டின்னு நீ குட்டியாக வாழ்ந்திருக்க, உன் சாபம் பொய்யாகக்கூடாது, நான் கட்டுப்படுறேன். அப்போ கிருஷ்ணனுடைய வம்சம் பூரா அந்த இரண்யா நதி கரையில் போய் பௌர்ணமிக்கு நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் அங்கே இருக்கிற புல்லை பிடிங்க அடிச்சுன்னு செத்துப்பிட்டானுங்க எல்லாரும். ராமாயண காலத்தில் வாலியாக இருந்தவன் கிருஷ்ணாவதார காலத்தில் ஜரா என்ற வேடனாக பிறந்திருக்கான். ஸோ அந்த அம்பு நுனியில் அந்த சாபத்துக்கு உள்ளார அந்த இரும்பு வழக்கினுடைய ஒரு பீஸ் வச்சுருக்கான். கிருஷ்ணர் இப்படி காலை வச்சு உட்காந்துட்டான், அவனுக்கு மான் மாதிரி தெரியுது. கிருஷ்ணரும் தன்னுடைய உயிரை விட்டுக்கிறார். அந்த மாதிரி இவன் பகவான் வடிவத்தில் வந்தவங்க கூட இந்த உலகத்தில் கர்மாவை அனுபவிக்கிறாங்கன்றது தான் நம்முடைய இதெல்லாம். யாரை விட்டுச்சு, நான் தான் 100 தடவை சொல்லிட்டேன். ராம் சரத்குமார் சுவாமிக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர், ரமணருக்கு த்ரோட்டில் கேன்சர், ஷோல்டரில் கேன்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு த்ரோட்டில் கேன்சரு, இவர் கிரானிக் அல்சர் பரமாச்சாரியாருக்கு ஒரு கண்ணு தெரியாது, கொஞ்சமாக ஒரு கண்ணு தெரியும், அண்ட் லங்ஸ் பூரா ஒரு லங்கு வேலை செய்யாத அவருக்கு. இப்படி இவ்வளோ பெரிய மகான்கள், இவ்வளோ தபசிகளாக இருந்து மக்களுக்கும் கடவுளுக்கும் சேவை செய்கிறவங்க, அவங்களும் தான் கஷ்டப்படுறாங்க. கர்மா யாரையுமே விடாது. ஸோ அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் கர்மா. நீ ஏதோ ஒரு பிறவியில் வந்து கடன் பண்ணிட்டேன், அதை இந்த பிறவியில் நீ கழிச்சு தான் ஆகணும். உனக்கு மெதுவாக கழிக்கணுன்னா நீ ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட் போட்டுக்கிறதில்ல, 5 வருஷத்தில் கழிக்கிறேன் கார் கடன்ன்ட்டு, அந்த மாதிரி 5 ஜென்மத்தில் கழி. இல்லை நான் வந்து குயிக்காக முடிச்சிடுறேன் என் கர்மாவன்னாக்கா இந்த ஜென்மாலேயே கர்மாவை முடிச்சிடு. ஆனால் நிறைய டியூ கட்ட வேண்டியிருக்கும், ரொம்ப கஷ்டங்களை சீக்கிரம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ யாரும் தப்பிச்சதான் சரித்திரம் கிடையாது. தே ஹேவ் டு அண்டர்கோ த கர்மாஸ் பிகாஸ் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். உன் கர்மாவை நீ தான் அனுபவிக்கணும், இன்னும் யாராவது வாங்கிக்குவாங்களா என்ன? தான் கற்ற வேதத்தை தகுதி வாய்ந்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாமல் இந்த உலக வாழ்வை விட்டு போகிறவன் அடுத்த பிறவியில் பிரம்ம ராட்சச சரீரத்தை பெறுவான் என்றும், தான் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டுக்கொண்டே இருப்பான் என்றும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் தாங்கள் ஸ்ருங்கேரியில் சந்தித்த கேரள பிரம்ம ராட்சசன் தங்களிடம் கேள்வி எதையும் கேட்காமல் விரதமிருந்த தங்களை சாப்பிடச் சொல்லி கனிவுடன் உபசரித்ததற்கான காரணம் என்ன? முற்பிறவியில் ஆதிசங்கரராக இருந்த தாங்கள்தான் அவனை ஸ்ருங்கேரியில் பிரதிஷ்டை செய்தீர்கள் என்பதால் ஏற்பட்ட பாஸ் என்கிற மரியாதையா? கரெக்டு தான். ஆதிசங்கரர் சாரதா பீடத்தை நிறுவினார். மண்டன மிஸ்ரருங்கிற ஒரு பிரம்மா, அவருடைய மனைவி சரசவாணி என்பது சரஸ்வதி. அவங்க 2 பேரையும் வாதத்தில் காசியில் கழிச்சிட்டு என் பின்னால் வாங்கன்னு கூட்டின்னு வர்றாரு. அந்த மாதிரி சொல்கிறார், நீ எங்கேயாவது திரும்பி பார்த்தியானாக்கா நான் நின்றுடுவேன் அங்கேன்ட்டு. இவர் அந்த ஜல் 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 சத்தத்தை கேட்டுன்னு வர்றாரு. அங்கே சிருங்கேரியில் துங்கபத்ரா நதி நடுவில் வருது. சிருங்கேரிக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் மகான்கள்லாம் தங்கியிருக்கிற ஆசிரமம், இந்த பக்கம் சாரதா பீடம் இருக்கும், நடுவில் வாட்டர் இருக்கும்.
நின்றுச்சேன்னு சொல்லிச்சுன்னு பார்த்தா அவன் நின்ட்டாங்க. அப்போ இன்றைக்கி சிருங்கேரியில் இருக்கக்கூடிய சாரதா தேவி என்பது யார்? ஒரு ஆர்கானிக் எனர்ஜி, சரஸ்வதியினுடைய ஒரு ஆர்கானிக் எனர்ஜி. அதான் சிருங்கேரியில் இன்றைக்கி மூலவர். இவர் கேரளாவில் டூர் போயிருந்த போது ஒரு பிரம்மராட்சன் இவர் பின்னாலேயே வர்றான். வந்து என் கேள்விக்கு பதில் சொல்லுன்னு. இவர் வான்னு அவனை போக்கு காட்டி கூட்டின்னு வந்து இந்த சிருங்கேரியில் அவனுக்கு ஒரு சந்நிதி அமைச்சு இதில் இருந்துக்கோ அப்படிங்கிறார். அதுக்கு கேரளாவிலேருந்து கூட்டின்னு வந்த பிரம்மராட்சன்றதுனால கேரள பிரம்மான்னு பேர். அவனுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு, உனக்கு சாப்பாடு வேணும், அவ்வளோதானே. இந்த கோயிலில் படைக்க வேண்டிய சாப்பாடு உனக்கு தான் முதல்ல படைப்பாங்க, அப்புறம் தான் சரஸ்வதிக்கே. அப்போ நீங்கள் இருந்துக்கோன்னு அவனை உட்கார வச்சிட்டார். ஸோ அவனை பொறுத்த மாத்திரம் அவன் கஷ்டத்தில் இல்லை. ஏன்னா அவங்க சரஸ்வதியை பூஜை பண்ணுறவங்க தான் பிரம்மராட்சசர்கள். சரஸ்வதி கோயில்லேயே அவனுக்கு போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சிட்டாரு. அவனுக்கு முதல் மரியாதை, முதல் சாப்பாடு போட்டுடுறாங்க. அதே ஆதிசங்கராயர் அந்த இதில் இந்த இல்லையா அவனை கூட்டின்னு வந்து உட்கார வச்சார் இல்லையா, அந்த ஆத்மா என்னுடையது. நான் ஒரு பிறவியில் ஆதிசங்கராக இருந்தேன். நம்ம போகிறபோது அவனுக்கு நாம் தான் அதுன்னு புரியுதோ இல்லையோ, ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது. பழைய பிறவிகளை இந்த பிரியோட கனெக்ட் பண்ணுற வித்தை என்பது எல்லாருக்கும் தெரியவே தெரியாது. யாரும் சில பேருக்கு தெரியலாம். ஏன்னா மறைத்தல்னு ஒரு இது இருக்குது. படைத்தல், காத்தல், அழித்தல் மாதிரி மறைத்தல்னு ஒன்று இருக்குது. அதனால் மறந்துடுவாங்க, யார் எந்த ஆத்மாங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட விரதம் இருக்கேன் சஷ்டிங்கிற போது போய் சாப்பிடுன்னா, நான் விரதம்னேன். பலகாரா அப்படின்னா தோசை இதெல்லாம் சாப்பிட்றது, அது கூட சாப்பிட மாட்டேன்னா. உபகாரா அப்படின்னா என்ன, இந்த அவல் பொரி, இது நொறுக்கு தீனி சாப்பிட்றது, அதுவும் இல்லை. என்ன விரதம் வந்து அப்படின்னா, எதுவுமே இல்லை, இது என்ன விரதம் வந்து அப்படின்னு சொன்னான். அதனால் எதுக்காக அந்த ஆத்மாவை சந்திக்கிறோம், எதுக்காக நமக்கு அது புரியுதுன்னா, நமக்கு அந்த ஆத்மா கனெக்ஷன் இருக்குது, அதனால் நம்ம சந்திக்கிறோம். நான் சொல்லியிருக்கேன், அமெரிக்காவில் இன்றைக்கி அனஸ்தீஷியாவுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னா அதில் டாக்டர் சொருப்பா ராணியும் ஒரு அம்மா, அவங்க விசாகப்பட்டினத்துக்காரங்க, அமெரிக்காவில் போய் டாக்டர் ஆகிட்டாங்க. நான் பாஸ்டன் போனபோது அவங்க, நான் உங்கள் எதிரில் வீணை வாசிக்கலாமான்னாங்க. வாசியம்மான்னேன். அப்போ என் கண்ணுக்கு அந்த டாக்டர் அம்மா தெரியல, ஏகலைவன் உட்காந்துட்டு வீணை வாசிச்சுன்னு இருக்கான். நான் கேட்டேன், அம்மா உனக்கும் ஏகலைவனுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா, உனக்கு தெரியுமான்னு. ஹவுஸ் ஸ்ட்ரேஞ்ச், எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி தான் ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்கிறா. இப்போ நான் மகாபாரத காலத்தில் துரோணராக இருந்தேன். அர்ஜுனனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக ஏகலைவன் சுயம்பாகமாக வில்வித்தியை கற்றுக்கினா கூட கட்ட விரலை அவங்ககிட்ட காணிக்கையாக வாங்கிட்டோம். அந்த ஆத்மா இந்த பிறவியில் ஒரு டாக்டராக வந்துருக்குதா இல்லையா? இப்படி தான். போன வாரம் கூட பார்த்தேன், ஒரு பையன் திருப்பதியில் இருக்கான். இப்போ இருக்கான்னு தெரியாது, நான் ரொம்ப வருஷம் அவுட் ஆஃப் டச்சில் இருக்கேன். அவங்க திருப்பதி பத்மாவதி கோயில் இருக்கு இல்லையா, அங்கே அம்பாள் எந்திரிச்சு வருவா, ஊர்வலம் போகிறதெல்லாம். ஒரு பாரம்பரியமான ஐயங்கார் குடும்பம். பரமாச்சாரியார் திருப்பதி ரெணிகுண்டாலாம் போனபோது இவங்க நாமம் போட்டுன்ட்டு அவர் எதிரில் போய் உட்காந்துருந்தாங்க. இவருக்கு ஆச்சரியம், நார்மலாக இந்த நாமம் போட்டவங்கெல்லாம் சைவ மடாதிபதிங்கிட்ட வரமாட்டாங்க. இவங்க என்னடா வந்திருக்காங்களேன்ட்டு அப்படியே இவர் எந்த ஊருக்கு போனால் அவங்களும் கூட போகிறது வர்றது அப்படியே அவனுக்கு தெரியும். இப்போ இங்கே நுங்கம்பாக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கார், இப்போ இல்லை, போன வருஷம் இறந்துட்டார். அவர் பேர் சீனிவாச நிகேதன் சீதாராம சுவாமிகள். அவர்கிட்ட இவர் பரமாச்சாரியார் சொல்லிருக்கார், இவன் ராமாயண காலத்தில் குகனாக இருந்தான் தெரியுமா அப்படின்னாரான். அப்போ ராமாயண காலத்தில் குகனாக இருந்தான், அதனால் இந்த பிறவியில் கீழ் திருப்பதியில் பிறந்து ஏதோ சாமி பக்தியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்குது. இப்படி அந்த பையனுக்கு என்னையும் தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அப்போ ஒருத்தன் குகனாக இருந்தான்னா அவனுக்கு ராமனோட கனெக்ஷன் வந்து தானே ஆகணும். அதனால் அவனுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருந்தது. யூஸ் டு நோ ஈச் அதர் வெரி வெல். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும். இப்போ நம்மெல்லாம் கூட இந்த உலகத்தில் சந்திக்கிறோன்னா நமக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குது. இல்லைன்னா நம்ம ஏன் சந்திக்கணும்? இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம எப்படி சந்திக்கிறோம்? காரண காரியங்கள் இருக்கும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வரித்தானே இறைவன் அன்றுன்னு ஒரு சினிமா பாட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் கனெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட வருவீங்க, அப்போ நம்ம சந்திப்போம். நான் உனக்கு ஏதாவது பாக்கி இருந்தால் நான் உனக்கு நல்லது பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். இந்த உலகத்து ஜனங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பண்ண மாட்டார்களா என்று இறைவன் எப்போதும் காத்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு அருளுரையில் கூறும் தாங்கள், அதற்கு உதாரணமாக கொள்ளையடித்தாலும் திருமங்கை ஆழ்வார் எப்படி பெருமாளுக்காக கொள்ளையடித்தாரோ
அது மாதிரிதான் கொள்ளையடித்த பணத்தை காசி விஸ்வநாதர் கோவில் உண்டியலில் சேர்த்த கொள்ளைக்காரனின் கர்மா மன்னிக்கப்பட்டது என்று ஒரு குரு தனது சிஷ்யனுக்கு சொன்ன கதையை அந்த அருளுரையில் இதற்காக மேற்கோள் காட்டியிருக்கிறீர்கள். தங்களுடைய இந்த மேற்கோள் கொள்ளையடித்த பணத்தை திருப்பதி உண்டியலில் சேர்த்துவிட்டால் தங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்கிற மாதிரியான உணர்வை இந்த கலியுகத்தில் முறைகேடாக பணம் சம்பாதிக்கிற பலருக்கு ஏற்படுத்துமா? ஒரு கதை நம்முடைய செயல்களுடைய விளைவுகளுக்கு எப்படி பலன் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக ஒரு குரு இருந்தார். அந்த குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுக்குறார். நீ காசி யாத்திரை போயிட்டு வந்துடு அப்படின்னு. கிளம்பி போகிறான். போனால் அங்கே ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி உக்காந்துட்டுருக்கான். சாமி எங்கே போகிற அப்படின்னு. காசிக்கு. இந்த சாமி செருப்பு தைச்ச கூலி ₹1 வந்து என்னை நினச்சிக்கிட்டு ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி ரவிதாஸ் கொடுத்தான்னு கொஞ்சம் போட்டுரு அப்படின்னா. சரின்ட்டு போய் நிற்கிற போது காட்டில் ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவன் வரான், எடுன்றான். சரின்ட்டு இவர் நம்மகிட்டே கொடுத்துட்றாரு. அது இடுப்பில் ஏதோ இருக்குன்னு. அது அந்த கடைக்காரன் கொடுத்தது காய்ச்சல் போட சொல்லி செருப்பு தைக்கிறவன் நான் கொடுக்க மாட்டேன்றார். அவனே அவளை கொடுத்தா நான் எவ்வளோ கொடுக்கணும், இருந்தால் அப்படி இந்த மூட்டையை காய்ச்சலை கொண்டு போய் போடுன்றான். காசியை நெருங்குற போது ஒரு பிரம்மராட்சசம் வந்துட்டு வா சாமியார் நான் தின்னு ரொம்ப நாள் ஆச்சுன்றான். இவர் நெருப்பு மேலே சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு 1 வாரம் டைம் கொடு, நான் காசிக்கு போய் அந்த செருப்பு தைக்கிறவன் கொடுத்த காசு கொள்ளைக்காரன் கொடுத்த காசை ஒண்டியில் போட்டு உங்கள்கிட்ட வரேன். போட்டு வர்றார். வந்துட்டு அந்த பிரம்மராட்சஸா இந்த இவன் தேவ புருஷன் என்னை சாப்பிடுன்றார். யார்? பிரம்மராட்சசன். ரொம்ப நேரம் வரல. அப்போ ஒரு தேவ புருஷன் எதிரில் வரான். வந்து சாமி எனக்கு தெரியுதா, நான் தான் பிரம்மராட்சசன், நீங்கள் காசிக்கு போகிறதுக்கு நான் உதவி செஞ்ச புண்ணியத்தில் எனக்கு பழைய தெய்வம் வந்துச்சு, இப்போ நான் தேவனாக இருக்கேன்ட்டான். எனக்கு ஒரே சந்தோஷம். போயின்னு இருக்கும் போது ஒரு ராஜா யானை மேலே வரான். இவரை பார்த்த உடனே கிழக்கு வச்சு, சாமி என்ன தெரியுதா, நான் தான் கொள்ளைக்கூட்ட தலைவன், உங்களுக்கு நான் காசி விஸ்வநாதர் கொடுத்த உடனே நான் மரத்தடியில் தூங்கி நின்றேன், இந்த நாட்டினுடைய ராஜா இறந்துட்டான்னு யானை மாலை போட்டு என்னை ராஜாவாக்கிட்டாங்க அப்படின்னா. எனக்கு ஒரே சந்தோஷம். வந்து பார்த்தா ஊரில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி வச்சுக்கின்னு இந்த செருப்பு தைக்கிறோம் உட்காந்துக்கிறான் கல்லாப்போட்டில். இவரை பார்த்து, சாமி என்ன தெரியுதா, நீங்கள் காசிக்கு போகிறதுக்காக நான் காசு கொடுத்தேன், அந்த புண்ணியத்தில் நான் பெரிய லாட்ரி விழுந்து பாருங்கள், இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனர் ஆகிட்டேன்னு. இவருக்கு ஒரே சந்தோஷம். நேராக குருக்கிட்ட வர்றார். குருவே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் காசி யாத்திரை பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு 2 டவுட்டு அப்படின்னு. கேளுன்னார். ஒரு ஏழை நல்லவன், அவன் பணக்காரனானது சந்தோஷம். ஆனால் ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவன் எதுக்கு ராஜாவாகணும், ஒரு எல்லாரையும் கொலை பண்ணுற பிரம்மராட்சசன் எதுக்கு தெய்வ வடிவத்தை அடையணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் மேலேருந்து கடவுள் பார்த்துன்னே இருக்கான், ஏதாவது ஒரு நல்லதை பண்ணி தொலைக்க மாட்டானா, அதை வச்சு அவனை உருப்பட வைக்கலான்னு கடவுள் காத்துன்னு இருக்கார். ஸோ அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் காசி விஸ்வநாதர் காசு கொடுத்த புண்ணியத்தை வச்சு அவனை ராஜா ஆக்கிட்டார். அதில் இன்டைரக்டாக என்ன ஆகும், அந்த அவன் திருடன், அதனால் அந்த நாட்டில் எல்லாரும் திருடங்க எங்கே இருக்கிறான்னு அவனுக்கு தெரியும். அதனால் மக்களுக்கு நல்லது, இனிமேல் திருடி நடக்காது. ஏன்னா அவனுக்கு எல்லா திருடங்களும் டைரெக்டாக தெரியும். அந்த காட்டுக்கு காசி யாத்திரை போகிறவங்களுக்கு அந்த ராட்சசனால் தொல்லை, அவன் ஒரு நல்லது பண்ணான், அந்த புண்ணியத்தில் அவனுக்கு பழைய சாபம் போய் முடிஞ்சு தேவ வடிவம் வந்துச்சு. அதனால் நீயுமே காசிக்கு போகிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இதுதான் கடவுளுடைய மேட்ரு, எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கான். இப்போ இவன் கேட்குறான், என்னால் 3 பேர் இந்த மாதிரி உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க, இதில் எனக்கு என்ன லாபம் அப்படின்னா. அவங்களெலாம் இந்த அளவுக்கு ஆகிட்டாங்க, எனக்கு என்ன லாபம்னு கேட்குறான். அதுக்கு சொல்ல, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் கடவுள் பார்த்துன்னு தான் இருக்கிறான், அவன் நினச்சா உன்ன மாதிரி உதவாக்கரையை வச்சு கூட அவன் வேலையை ரொம்ப ஒழுங்காக செய்வான்னு அர்த்தம். ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ நீ, உன்னை வச்சு பாரு 3 பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கான், அதனால் இது உனக்கு கிடைக்கிற அனுபவம் அப்படின்வார். அந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துனா தான் இருக்கான். அவன் என்ன செய்கிறானோ அதுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும், நமக்கு புரியாமல் போகலாம், ஆனால் அதில் ஒரு மீனிங் இருக்கும். ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அழகிலா விளையாட்டுடையாரவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே தான் கம்பர். இப்போ கடவுளுடைய இதை புரிஞ்சிக்க முடியாது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம்,
மிக்கு பரந்துள்ளம் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். ஆராய்ச்சி பண்ணி கெட்டு போகாத, எல்லாம் கடவுளுக்கு தெரியும், அவனுடைய போக்கில் விட்டுடு, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ராஜா கையை வச்சா ராங்காக போவதில்லை. அப்போ ராஜான்றது யார்? கோவிந்தராஜா, நடராஜா, தியாகராஜா, சுந்தரராஜா, எல்லா ராஜாவும் அந்த பாவி தானே. அதனால் அவன் என்ன நினைக்கிறானோ எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும். அவன் கை வச்சா நல்லதாக கெட்டது நடக்காது. பிக்ஷாவந்தனம் செய்து வந்த ராமானுஜருக்கு உணவில் விஷம் வைத்தார்கள் என்ற காரணத்திற்காக அவரது குருவான திருக்கோஷ்டியூர் நம்பி கிடம்பியாச்சான் என்ற அவரது சீடரை உணவு சமைத்து கொடுக்க சொல்லிவிட்டு ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து ராமானுஜருக்கு பிக்ஷாவந்தனத்திலிருந்து எக்ஸம்ஷன் கொடுத்தார். இது போன்ற சந்நியாச தர்மங்களிலிருந்து ஒரு மகானின் குருதான் தனது சீடருக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க முடியுமா? தங்களை பொறுத்தவரை தாங்கள் பல வெளிநாடுகள் செல்ல வேண்டியவரும் என்பதாலும் மக்களோடு மக்களாக ஆன்மீகம் செய்ய வேண்டிவரும் என்ற காரணத்தாலும் தங்களது குருவான பழனி முருகன் கொடுத்த கௌபீன தீட்சையிலிருந்து தவ திரு ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் தான் எக்ஸம்ஷன் கொடுத்தார். தங்களது குருவான பழனி முருகனே ரத்னகிரி சுவாமிகள் மூலம் இந்த எக்ஸம்ஷனை கொடுத்ததாக எடுத்துக்கொள்ளலாமா? ஆமாம், நான் திருவண்ணாமலைக்கு போனேன். அப்போ விசிறி சாமியார், ரத்னகிரி சாமி இஸ் காலிங் யூ, யூ கோ டு ஹிம் அப்படின்னார். நான் ரத்னகிரிக்கு வந்தேன். அவர் ஒரு சீட்டு எழுதினார், பழனி கௌபீனம் அப்படின்னார். கௌபீனம் கோமனம் ஒன்றும் சொல்லவர். நான் பழனிக்கு போனேன். அங்கே போய் அபிஷேகத்தை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். சீட்டு கூட கொடுக்கல. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு ஃபோர்ஸில் பழனி ஆண்டவனுக்கு இந்த கால பூஜை நடக்கும் இல்லையா, அதுதான் ஒரிஜினல். இப்போல்லாம் ஒரு சிலை பண்ணி வச்சு பண்ணுறாங்களா, அது இல்லை நான் சொல்கிறது. ஆறுகால பூஜை ஒரிஜினல் நடக்கும். அதே ஒரு தாம்பாளத்தில் கோமனம், ரோஜாப்பூ மாலை, சந்தனம், விபூதி எல்லாத்தையும் வச்சு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் அதை அப்படியே எடுத்துன்னு ரத்திரிக்கு வந்தேன். வெடிகால ஒரு 5 மணி இருக்கும். சாமி எனக்காக வெயிட் பண்ணியிருந்தார். அந்த தட்டை எடுத்துன்னு நேராக அவர் இருக்கிற ரூமுக்கு கீழே ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் ஒரு கண்ணாடி, ஒரு விளக்கு எஞ்சின் இருக்கும், ஒரு வேல் இருக்கும். வள்ளலார் அப்படி தான் பூஜை பண்ணுவார். அங்கே கொண்டு போய் வச்சுட்டார். வச்சுட்டு நீ உலகம் பூரா போகணும், உனக்கு தீட்சை கொடுக்க வேண்டிய நேரம் வந்ததுனால நாங்கள் கொடுத்துட்டோம், நீ எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் இருக்கலாம். பிகாஸ் தி போர்ட்ஃபோலியோ கிவன் டு யூ பை காட் இஸ் டிஃப்ரெண்ட். யூ ஹவ் டு மிங்கிள் வித் த மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ஷன். அதனால் இன்னி கூட அங்கே தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு காலம் வந்தாக்கா அந்த தீட்சையை நம்ம எடுத்துக்க முடியும். பட் என்ன, வாட் இஸ் ரைட் ஆர் ராங்? உடலை கடந்த ஒரு நிலை தான் ஞானம். அதனால் தேகம் எப்படி இருந்தால் என்ன, செத்தாரை போல் திரியுங்கிறான். ஒரு ஆள் செத்து போயிட்டாக்கா அவனுக்கு தன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு அவனை தெரியாது. அந்த மாதிரி நாம் கூட செத்து போயிட்டோன்னு நினச்சிட்டு உலகத்தில் வாழ வேண்டியது தான். இதிலெல்லாம் போய் மாட்டிக்கணும்னு வை, கையில் ஒரு வாத்து ஓட்டுற குச்சி, கோமனம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயம் போய் மாட்டிங்கன்னா அதுலேயே தான் டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.